வெல்கம் பேக் டு சண்டே ஜாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் சூப்பராக இருக்கோம். சரி, ஓகே, சண்டே வந்துருச்சு. இன்றைக்கி எங்கெல்லாம் போனீங்க? காலையிலலாம் சர்ச்சுக்கு போனீங்களா? ராபின், நீ சர்ச்சுக்கு போனியா? நாங்களாம் காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டோம்ப்பா. சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் சண்டே ஜாம் பார்க்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நீங்களும் ரெடி ஆகிட்டீங்களா? எப்படி ரெடி ஆகிட்டீங்களா? வெரி குட். சண்டேனா நல்லா ஜாலியாக போகும், அப்படி தானே குட்டி? நல்லா லீவ் முடியும், நல்லா நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். சரி, நல்லா இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே ராபின், சண்டே ஜாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கை கோப்பி அண்ணன் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க. ப்ரே பண்ணணும்னு சொல்லாமே கையை கூப்பணும், முட்டங்கால் போடணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ராபின்? ப்ரேயர் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணணும். என்ன பண்ணணும் குட்டீஸ்? எல்லோரும் நேரம் முட்டங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ணை இப்படி துரு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. கண்ணை முடிக்கோங்க எல்லாரும். ராபின், நீயும் கண்ணை மூடு, அங்கங்கே வேடி பார்க்காத. ஓகே, ப்ரே பண்ணலாமா குட்டீஸ்? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்க இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில சொல்லி கொடுக்குற பாட்டு கதை வசனம் எல்லாத்தையும் கவனிக்கணும். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சூப்பர். எல்லாரும் அழகா ப்ரே பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, அடுத்து ராபின் ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? பாட்டு படிக்கணும். உங்களுக்குலாம் பாட்டு படிக்க அப்படி தானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. மைக்கை கொடுத்தா நான் பாடிக்கிட்டே இருப்பேன். யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்? எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? பாட்டு டான்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அப்படி தானே? ஆமாம் ராபின், பாட்டு படிக்கிறதுக்கு யாரெல்லாம் வரா? 2 அண்ணன் வராங்க. அந்த அண்ணன் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி தானே குட்டீஸ்? நல்லா ஜாலியாக சொல்லிக் கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடலாம். ஓகே குட்டீஸ், வசந்தனும் ஃப்ராங்கனும் சீக்கிரம் வாங்க, பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு. வாங்க வாங்க. ஹாய் குட்டீஸ். ஹாய் அண்ணா. ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணா. பிள்ளைங்களா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க, பார்த்தாலே தெரியலையா? பார்த்தாலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம். ஃப்ராங்க்லின் அண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குண்ணே? எண்ணெய், கடலை எண்ணெய் இருக்குண்ணே, தேங்காய் எண்ணெய் இருக்குண்ணே, எல்லா எண்ணெயும் இருக்குண்ணே. அண்ணே, நான் அதையா கேட்டேன் உங்ககிட்ட. அந்த எண்ணெய் இல்லையா? அது இல்லைண்ணே. இந்த பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கு. ஆமாண்ணே. கவலை இருக்கு. ஆமாண்ணே. கண்ணீர் இருக்கு. அண்ணே, டெய்லியும் காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே. ஆமாம், நாளைக்கு காலையில் தான் தெரியும் அவங்களுக்கு. ஆமாண்ணே. ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பூமியில்? அதுக்கு என்னென்ன பண்ண, கஷ்டத்தோட தானே வாழ்ந்தாகணும். ஆனால் அண்ணே, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு இந்த கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு இடத்துல இருக்கு தெரியுமாண்ணே? என்னைய கூட்டு போங்கண்ணே அங்கே. அண்ணே, இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்ண்ணே? பிள்ளைங்களை உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்குமா? ஆமாம், அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். போய் நம்ம என்னைய கூட்டு போறீங்களா? ஆமாம், இந்த பாட்டுல இருந்து போயிடுவோம். அடே, பாட்டுல இருந்து கூட்டு. ஆமா, சரிண்ணே, சீக்கிரம் சொல்லி தாங்க. நாங்கள் அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் நாங்கள் பாடுறோம், நீங்க எல்லாரும் கேளுங்க, அது என்ன இடம்னு கண்டுபிடிங்க. ஓகே ஓகே. இந்த பாட்டு முடிஞ்சோடனே அதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ். ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம், பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம். இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். கவலை எங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. கவலை அங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம். இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம், பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம். இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு. ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு.
அண்ணே ஆமாண்ணே. எல்லாரும் அந்த வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது எந்த இடம்? எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டாங்க, பரலோகம். பரலோகம். இந்த பூமியில நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 60, 80, 100. ஆமா, அவ்வளவுதான் வாழுவோம். அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. நமக்கு வியாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும், எப்பவுமே கவலை இருக்கும். ஆமா, ஆனா இந்த கவலை இதே மாதிரி கஷ்டம் எதுவுமே இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் பரலோகம். ஆமா, அதுல அங்க என்னலாம் முதல்ல இல்லன்னு பார்த்தோம். கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துன்பம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா, எந்த தொல்லையும் கிடையாது. உங்களை மாதிரி தொல்லைகள் யாரும் சாரி அண்ணே, அவங்கள தொல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமா, பொதுவா அங்க தொல்லையும் கிடையாது, கவலையும் கிடையாது. அங்க என்னலாம் உண்டு தெரியுமா? அண்ணே, இன்பம் உண்டு. இன்பம் உண்டு, கிரீடம் உண்டு. கிரீடம் உண்டு. ஆடி பாடி கொண்டாட யார் இருப்பாங்க தெரியுமா? தேவதூதர்களே இருப்பாங்கண்ணே. ஆமா, இங்க நீங்க எங்க கூட தான் சும்மா டான்ஸ் ஆடி எங்க கூட ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நம்மளாம் அவங்க சொல்லாங்க எங்க தலைவீதி உங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவதூதர்களோட டான்ஸ். ஆமா, அங்க தேவதூதர்கள்லாம் இருப்பாங்க. அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், அங்க யாரெல்லாம் போக முடியும்னு சொல்லிச்சுல கடைசி பாட்டு. நம்ம பாவத்துல வாழ்ந்தோம்னா எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னே? மனம் திரும்பி ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம்னா நம்ம அங்க ராஜா வீட்டு பிள்ளையா அந்த பரலோகத்துல ஆடி பாடி கொண்டாடலாம். நம்ம ஏசப்பாவை ஏற்று கொண்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு கண்டிப்பா போகலாம். ஆமாண்ணே, கண்டிப்பா. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டை 2 லைன்ஸா நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் 2 லைன்ஸ் பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடலாம். பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். ஓகே, அங்க என்னெல்லாம் இல்லைன்னு பாடுவோன்னா, கவலை அங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. கவலை அங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். ஓகே, இப்ப அங்க என்னெல்லாம் உண்டுன்னு பாடலாமா? பாடலாம். இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வாழ்ந்தால் நீயும் ராஜா வீட்டு பிள்ளை. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வாழ்ந்தால் நீயும் ராஜா வீட்டு பிள்ளை. வாவ், சூப்பர், அழகா பாடிட்டீங்க பிள்ளைங்களா. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க. அதனால நம்ம லேட் பண்ணாம ஃபாஸ்டா அடுத்த செக்ஷனுக்குள்ள, என்ன செக்ஷனுக்குள்ள போறோம்? எஸ், ஆக்ஷனை பார்க்க போறோம். இதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் அழகா சூப்பரா சவுண்டா பாட போறீங்க. ஓகேவா? ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். கவலை அங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. கவலை அங்கே இல்ல, கண்ணீர் அங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம், பரலோக பட்டணம், ஏசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வந்தால் நீயும் ராஜா வீட்டு பிள்ளை. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வந்தால் நீயும் ராஜா வீட்டு பிள்ளை.
அண்ணே ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனே ஆக்ஷனு. ஆமா, உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா? ஆமாண்ணே. ஓகே குட்டீஸ், அவங்களுக்குலாம் ஆக்ஷன் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களாம் சூப்பர் அழகா பாண்டிங்க. அதே மாதிரி இப்போ எல்லாரும் நீங்க சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அழகா ஆக்ஷன் பண்ண போறாங்க. ஆமா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாரும் 1 2 3 சொன்ன உடனே எழுந்திரணும். ஓகே, 1 2 2 அப்படின்னு சொன்னா எழும்ப கூடாது. ஆமா, 1 2 3 சொன்னோன்னா எழும்பிடணும்னா எழும்பி ஆக்ஷன் பண்ண போறோம். நம்ம சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம் எல்லாரும். ஓகே, 1 2 3 எந்திரிச்சுக்கோங்க. பட்டணமாம் பட்டணம் பரலோக பட்டணம் இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம் பரலோக பட்டணம் இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். கவலையங்கே இல்ல, கண்ணீரங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. கவலையங்கே இல்ல, கண்ணீரங்கே இல்ல, துன்பங்களும் தொல்லைகளும் இல்லவே இல்ல. பட்டணமாம் பட்டணம் பரலோக பட்டணம் இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். பட்டணமாம் பட்டணம் பரலோக பட்டணம் இயேசு ராஜா உண்டாக்கிய பேரின்ப பட்டணம். இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. இன்பம் அங்கே உண்டு, கிரீடம் எனக்கு உண்டு, ஆடி பாடி கொண்டாடிட தேவதூதர் உண்டு. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வந்தால் நீயும் ராஜாவின் பிள்ளை. பாவத்திலே வாழ்ந்தால் பரலோகம் இல்லை, மனம் திரும்பி வந்தால் நீயும் ராஜாவின் பிள்ளை. அண்ணே, வாவ், என்ன அழகா ஆக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க. அழகா ஆக்ஷன் பண்றாங்கப்பா. சே, நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், வாரம் சொல்றோம். நம்மளை விட அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் போல நிறைய. ஆமா, ரொம்ப சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட்டை இன்னையோட இந்த காதுல வாங்கி அந்த காதுல என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட நாங்க இன்னொரு வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஓகே குட்டி, எல்லாம் பாட்டு படிச்சாச்சா? டான்ஸ் ஆடியாச்சா? ராபின், உனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? டான்ஸ் ஆடினியா எப்படி நீ? ஆமாம். ஆமாம், அண்ணன் ஒரே டான்ஸ் ஆடிட்டே இருந்தான் பக்கத்தில். இப்போ தான் கையை பிடிச்சி ஆடாதடா முடிஞ்சிருச்சுன்னு நிற்க வச்சுருக்கேன். சரி, ஓகே, பாட்டு படிச்சாச்சு. இப்போ அடுத்தது ராபின்? வசனம். வசனமா? ஓகே, வசனம் படிக்கணும். நேராக உட்காந்துக்கோங்க எல்லாரும். வசனம் படிக்கணும் என்ன பண்ணணும்? கையில் ஒரு நோட் எடுத்துக்கணும், ஒரு பென் எடுத்துக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ வசனம் சொல்கிறதுக்கு எமில் இன்னொரு அக்கா வராங்க. எல்லாரும் கரெக்டாக கவனிங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே. ஹலோ குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் எமிலின் அக்காவும் சேர்ந்து உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறோம். வசனம் படிச்சுக்கிறீங்களா? அவங்க எல்லாம் ஈஸியா படிச்சிருவாங்க வசனம்லாம். ஏக்கா இப்போ நான் சொல்றேன். நான் சொல்ல நீங்கள் பிள்ளைகள் சொல்றீங்களா? சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். ஏக்கா ஃபுல்லாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் துண்டாக சொல்லித்தரேன். என்ன அவசரம் உங்களுக்கு? கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நியாயாதிபதிகள் 2:16. இந்த வசனம் ரொம்ப பெரிய வசனமா இருக்குல்லக்கா? இதெல்லாம் எங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப குட்டி வசனம் தான். அவங்களாம் ஈஸியா படிச்சிருவாங்க. அப்படியா? சரி, இப்போ நான் சொல்ல நீங்களும் பிள்ளைகளும் சொல்றீங்களா? கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நியாயாதிபதிகள்
நியாயாதிபதிகள் 2:16. 2:16. ஏக்கா நான் இன்னொரு தடவை கொஞ்சம் பெருசா சொல்லித்தரேன், நீங்க சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையடிகளுக்கு கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் கொள்ளையடிக்கிறவர்களின் கைகளுக்கு இஸ்ரவேலர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நியாயாதிபதிகள் 2:16. நியாயாதிபதிகள் 2:16. ஏக்கா இப்போ இவங்க படிச்சிருப்பாங்களா? அதெல்லாம் எங்க பிள்ளைங்க அழகா படிச்சிருப்பாங்க. சரி இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமாக்கா? கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நியாயாதிபதிகள் 2:16. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏக்கா நீங்க எல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு வசனம் சொல்லிட்டு இருப்போம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டி வசனம் படிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சு அப்படி தானே? பொம்மைலாம் சொல்லிச்சு அப்படி தானே? அவங்களுக்குலாம் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா வசனத்தை? ஓகே ஓகே. ராபி நீ எழுதி வச்சுருக்கியா வசனத்தை? ஆமாம்மா. அண்ணனும் எழுதி வச்சுருக்காங்க. சரி ஓகே ராபின், வசனம் முடிச்சாச்சு. படுத்துனது பைபிள் ஸ்டோரி. பைபிள் ஸ்டோரி சூப்பர். எல்லாத்துக்கும் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படி தானே? சரி சரி நல்லா கவனிங்க. கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நமக்கு ஸ்டோரி சொல்லுக்கு யார் வராங்கன்னா அமுதாக்கா வராங்க. ஓகேவா குட்டீஸ்? எல்லாம் ரெடியாக இருங்க. சரி குட்டீஸ், இப்போ நீங்கள் வசனம் கேட்டீங்க, அழகாக ஒரு பாட்டு பாடிட்டீங்க. இப்போ நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். சரியா? இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள்னால் யாருன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா நியாயம் விசாரிப்பாங்க, ஜனங்களை வழி நடத்துவாங்க. இந்த நியாயாதிபதிகளை யார் ஏற்படுத்தினா, எதுக்காக இவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் வந்து முன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தார். தன்னை மட்டும்தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்பு செய்யும்போது அப்போ கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா அவங்கள வந்து எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகள் யாருன்னா, இஸ்ரவேலருங்கிறது ஒரு ஜனம், அதே போல் கானானியர் இருப்பாங்க, மோவாபியர் இருப்பாங்க, அம்மோன் புத்திரர் இருப்பாங்க, இதை மாதிரி நிறைய கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க கையில் என்ன செஞ்சுருவாங்கன்னா அடிமைகளை ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஒருத்தங்கிட்ட போய் அடிமையாக இருக்கோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம செய்யணும். அவங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் நம்ம தாங்கிக்கிடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினாராம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்புலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து திருப்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடுவாங்களாம். அவங்க திருப்பி ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நல்ல சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதே போல் நிறைய நியாயாதிபதிகளாக ஆண்டவர் அந்த காலத்தில் எழுப்புனாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எது அப்படின்னா, ஆண்டவரை விட்டு வழி விலகிறது, ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் அந்நிய தேவர்களை தொழுது கொள்ளுது, ரெண்டாவது வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுறது. இந்த ரெண்டு காரியமும் ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. எந்த காலத்தில், இப்போ இல்லை அப்போ இல்லை, எந்த காலத்துலையுமே இசப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ வந்து முதல்ல கிதியோனை ஆண்டவர் வந்து ஏற்படுத்தியிருப்பார். அந்த கிதியோன் என்ன செய்வார்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போவார். அவங்கள தப்பான வழியிலேருந்து மீட்டு நல்ல வழி கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நேர வச்சுருக்கும்போது அந்த கிதியோன் மரித்த பிறகு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா மீண்டும் தன்னோட பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. என்ன தப்பு செஞ்சாங்களோ ஆண்டவரை விட்டு எப்படி வழி விலகி போனாங்களோ அதே மாதிரி வழி விலகி போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தரும் அப்படி போனாங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு. அவங்க அப்படி ஒப்பு கொடுத்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அடிமைகளாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும் போது கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க. உடனே கடவுள் இறங்கி ஒரு நியாயாதிபதியை அப்போ ஏற்படுத்துவார். அந்த நியாயாதிபதி ஒரு 40 வருஷம் ஒரு 50 வருஷம் அவங்கள ஆளுகை செய்யும்போது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க அந்த ஜனங்களுக்கு அப்பப்போ என்ன தேவை, எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி நியாயம் விசாரிக்கிற காலத்தை தான் நியாயாதிபதிகள் நம்ம சொன்னோம். இந்த நியாயாதிபதி காலம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, யோசுவாவுக்கு அடுத்து, யோசுவா மரித்த பிறகு இந்த நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். எது வரைக்கும் ஏற்படுத்தினார்னா, ராஜாக்கள் வரும் வரைக்கும் இந்த நியாயாதிபதிகளை கடவுள் வந்து நியமித்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாங்க.
இதே போல தான் தம்பி தங்கச்சி, ஒருவேளை நீயும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணியிருக்கலாம், அதனால் உனக்கு ஒரு பாடு வந்திருக்கலாம், ஒரு கஷ்டம் வந்திருக்கலாம். நீ இப்போ கூட ஏசப்பாட்ட மனம் திரும்பி நீ கேட்டனா ஏசப்பா உடனே உன் பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க, உனக்கு சந்தோஷமாக சமாதானமாக வாழக்கூடிய ஒரு வழியையும் உனக்கு கொடுப்பாங்க. சரியா தம்பி தங்கச்சி? அடுத்த வாரம் இன்னொரு கதையோட நம்ம சந்திக்கலாம். பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்டிங்களா? கதை சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே? கதையை கரெக்டாக கவனிக்கணும், அந்த கதையில் என்ன சொன்னாங்களோ அது நடக்கணும். ஓகேவா குட்டி? சரி ராபின், பைபிள் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்னது? பொதுக்கதை. பொதுக்கதை. அடுத்த ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே குட்டீஸ்? எங்களுக்கும் கதைனா சொல்லிக்கிட்டே அதை கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள் பாட்டுக்கு. இப்போது புதுக்கதை சொல்லுறது யார் வராங்க தெரியுமா? ஜாய்ஸ்ன்னு ஒரு அண்ணன் வராங்க. ஓகேவா? ஏன் நல்லா கவனிங்க. ஹாய் தம்பி தங்கச்சி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அது எதுனா, உங்கள் ஊரெல்லாம் ரோடு போடுவாங்களா? இந்த அரசாங்கத்துலேருந்து ரோடு போடுறாங்க, நல்ல 4-வே ஹைவேலலாம் போடுறாங்கல்ல, அது மாதிரிலாம் போடுவாங்கள்ல. உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி போடுறாங்களா? ஆமாம், இங்கேயும் அதே மாதிரி தான் போடுறதுக்கு வரும்போது, சர்வே பண்ணுறதுக்கு வரும்போது பார்க்குறாங்க, ஒரு 200 வருஷம் கழித்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அதை அகற்றணும். அது அகற்றணும்னா அதுக்கு மேலே நிறைய குருவிகள்லாம் கூடியிருக்கு, அது எப்படி விரட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கே இருக்கிறது ஒருத்தர் சொல்கிறாரு, இது குண்டு வச்சா அந்த சவுண்டுக்கு வந்து எல்லாம் ஓடிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது எல்லா பறவையும் பேருது. அப்படி போயிடுச்சு. கடைசியில் அவங்க அதை அந்த மரத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது வரும்போது மேலே பார்க்குறாங்க, ஒரு குருவி மட்டும் கூடு மட்டும் இருக்குது. அந்த கூடில் உள்ளே பார்த்தோன்னே ஒரு தாய் பறவை தன்னுடைய 2 குஞ்சுகளை வச்சுட்டு அது பிறந்த புதுசுனால அதை அடகாத்துக்கிட்டு இருக்குது. உடனே இதை பார்த்தோன்னே, என்ன இந்த பறவை மட்டும் போகவே இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னே அந்த கூடில் வந்து ஒரு வசனம் எழுதியிருந்தான். சங்கீதம் 121:7, பொல்லாப்பு உன் நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற அந்த வசனம் வந்து போட்டிருந்துதான். அப்போது வந்து அந்த வசனத்தின்படி அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்மளும் ஜெபிச்சா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அது மூலமாக அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இனிமேல் நம்மளும் இதை மாதிரி ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட வந்து அனுதினமும் பாதுகாப்பு வாங்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் ரோட்டில் நம்ம போகும்போதோ இல்லை நம்ம எங்கேயோ ட்ராவல் பண்ணும் போதும் எப்போ கிளம்பும் போதும் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஏன்னா எந்நேரம் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்போது வந்து நம்ம ஏசப்பாவோட துணை நமக்கு வேணும், அவங்க சமூகம் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம எங்கே போனாலும் பத்திரமா மகிழ்ச்சியோடு சென்று வர முடியும். நீங்களும் தம்பி தங்கச்சி வீட்டில் நீங்கள் எங்கே கிளம்புனாலும் எங்கே ஊருக்கு போனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நாங்கள் எல்லாம் போகணும், ஏசப்பா நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும், உங்கள் பாதுகாப்பு உங்கள் சமூகம் எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க, உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு பாதுகாவலர் உங்கள் பாடி கார்டு மாதிரி உங்களுக்கு பின்னாடியே வருவாங்க. உங்களுக்கு என்ன ஆபத்து வருங்கிறது அவர் முன்னமே அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் முதையே எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு கோணலான பாதைகளை வந்து நேராக்கி உங்களுக்கு சமமான பாதையை கொடுப்பாங்க. நீங்கள் அதில் போகும்போது உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு கதையில் வந்து சந்திக்கிறேன். பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்டிங்களா? சூப்பர். நம்ம சண்டே ஜாமில் இப்போ கடைசி நிகழ்ச்சிக்கு வர போகிறோம், அப்படி தானே? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கடைசி என்னது கேட்கல? கொஸ்டின். எல்லோரும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படி தானே? இது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், அப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. ஓகே, கொஸ்டின் கேட்கட்டுமா அக்கா? அக்கா கொஸ்டின் கேட்கட்டுமா? என்ன கொஸ்டின்னா, குருவி கூட்டில் குருவி என்ன வைத்திருந்தது? அக்கா இன்னொரு தடவை கேட்கேன், சரியா? குருவி கூட்டில் குருவி என்ன வைத்திருந்தது? நான் சொல்லுதேன். நீ சும்மா இருடா, உனக்கு நீ சொல்லக்கூடாது, நம்ம கொஸ்டின் மட்டும் தான் கேட்கணும், அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். இவன் பக்கத்தில் இருந்துட்டு ஆன்சர் பார்த்து வச்சுருக்கான் என்னென்னு. நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அக்கா கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே வாட்ஸ்அப் இந்த கீழே நம்பருக்கு கடகரன்னு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட் ரெடியாக இருக்குது, ஓகேவா குட்டீஸ்? சரி ராபின், இப்போ முடிய போகுது, இப்போ கடைசி என்ன பண்ணணும்? ஓகே குட்டீஸ், இப்போ முடிய போகுது. ராபின், இப்போ சண்டே முடிய போகுது, கடைசி என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, ப்ரே பண்ணுவோமா குட்டீஸ்? ரெடி ஆகிட்டீங்களா எல்லாரும்? கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. அக்கா ப்ரே பண்ணுறேன், நீங்கள் கூட சேர்ந்து சொல்லணும், ஓகேவா?
அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. நாங்க சண்டே ஜாம் நிகழ்ச்சியில சொல்லி கொடுத்த கதை பாட்டு வசனம் எல்லாத்தையும் கவனிச்சோம். எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. நாங்க நல்ல பிள்ளைங்களா நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், ப்ரே பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அப்போ சண்டே ஜாம் இன்னைக்கு முடிஞ்சிச்சு, அப்படிதானே? நெக்ஸ்ட் வீக் புதுசாக ஒரு புதிய எபிசோடில் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜபாக்கா அண்ட் உங்கள் ராபின். பாய் பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.